வடிவேலுடைய மகளை கல்லால் அடிச்சுட்டாங்க. அடிச்சு ஒரு மண்டையெல்லாம் உடைஞ்சு அந்த பொண்ணுக்கு. அதன் காரணமா வடிவேலு ரொம்ப கோபத்துக்கு ஆளாகுறாரு. ஸோ அந்த கோபத்தை சீக்கிரம் தணிச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. இப்ப அஜித்துக்கு சொன்னது வேறு. ஆனால் வடிவேலு பிரச்சனைங்கிறதே வேற. இப்ப அவரால வந்து அங்க வந்திருந்தா, நிச்சயமா உயிரோட திரும்பி போயிருக்க முடியாது. பயங்கரமா ஒண்ணுமே பண்ணாத விஜய் மேலயே செருப்பு வீசும் பொழுது, வடிவேலு மீது எவ்வளோ கோவமா இருந்திருக்கும். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அதனால அவர் வராதது சரிதான். ஆனால் அவர் கூட இவ்வளவு பெரிய ஒரு ஆளு, திரைத்துறையின் ஒரு பெரிய ஆளுமை. அவருடைய பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு மறந்துட்டு, அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன்னு ஏதோ ஒரு 2 வரி பண்ணியிருந்தா, வடிவேலுடைய இமேஜ் ரொம்ப உயர்ந்திருக்கும். ஆனால் அதற்கான மனசு அவருக்கு வரணும், வரக்கூடாதுங்கிற சொல்ற இடத்துல நம்ம இல்ல. ஏன்னா, காயம்பட்டவர் அவரு. ஏன்னா, அவ்வளோ பிரச்சனைகளை அந்த நேரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க. தான் பொண்ணு ஒருத்தி அடிபட்டு மண்டையில ரத்தம் வழியும்போது, அது யாரால்ன்னு யோசிக்கும்போது அவனால அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அத.